இங்க கிச்சன்னா இதுதாங்க கிச்சனு. செம்ம லக்ஸுரியா இருக்கு. எப்படிமா இருக்கு கிச்சனு? ஸோ இந்த கதவு பாருங்க, ஏதோ அரண்மனை கதவு மாதிரி இருக்கேமா. இப்பலே தேவையில்ல. இங்க பாருங்க, பாப்பாக்கு ஸ்வெட்டர் எடுக்க வரலான்ட்டு. நல்லாதான் இருக்கு. எவ்வளோ பெரிய கடை. இது நல்லா இருக்கா இல்லையா? மாதிரி போட்டிருக்காங்க. ஆமா, இது எல்லாம் ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரிலேட்டடா. மம்மி காலை வணக்கம். காலை வணக்கம். என்னம்மா திங்கக்கிழமை வேலை கிளம்பியாச்சா? ஆமா சமையல் செஞ்சுட்டு வேலைக்கு ஓடுறதுதான். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு நம்ம சமையல் வந்து சொரக்கா வணிக்கு ரசம். சிம்பிள்னா நேத்தா சிக்கன் குழம்பு செஞ்சேன். இது பூனேஸ்வர்னாலே நேற்று சிக்கன் எடுத்து குழம்பு வச்சு செஞ்சங்காட்டியும் அது சாப்பிட்டு ஒரு மாதிரியா இருக்குது. அது வெறும் ரசம் தான் பார்த்தேன். வெறும் ரசம் தொண்டையில இறங்காது. அது சொரக்கா பாருங்க, கருஞ்சொரக்கா 10 ரூபான்னு வாங்கினேன். சூப்பரான காய், டேஸ்டா இருக்கும். அதான் சரி தேங்காய் அரைச்சி ஊற்றி பேக்டரி மாதிரி வச்சு ரசம் வச்சுலாம் இன்னைக்கு ஐடியா இதுதான். சாப்பாடு ரெடி, காய் வணக்கிவிட்டு ரசம் ரெண்டு தாளிச்சு விடலாம். தேவையான பொருளோட சொல்லுமா. தேவையான பொருளுக்குன்னு அரை சொரக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 2 தக்காளி, சின்ன வெங்காயம் கொஞ்சம் இவ்வளவுதான். இதனால போய் எண்ணெய் ஊற்றி வணக்கி விட்டுருவோம். பனிக்கு பாருங்க, சொரக்காய் பனிக்கு தான் சளி பிடிச்சி பாருங்க, தொண்டை கரகாரன்னு இருக்குது. பனிக்கு தான் சொரக்காய் நிறைய வருது. சொரக்காய் சாப்பிட நீர் சத்து ரொம்ப நல்லது, சாப்பிடணும். சளி இருந்தால் ஒரு பக்கம் கறக்கட்டும் போது சொரக்காய் தான் வளர்க்கணும். சொரக்காய் சாப்பிடுங்க, உடம்புல நீர் இதா இந்த பொத இருந்தா நீர் நல்லா வெளியே வந்து உடம்பு ஜிப்புன்னு நல்லா இருக்கு. அதுதான் சொரக்காய் சேர்த்துக்கிறது. கடலுக்கு பருப்பு சொரக்காய் நிறைய செய்யுங்க, ஜூஸ் போட்டு குடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அடிச்சு விட்டு தண்ணி ஊத்தி அப்படியே குடிக்கலாம் ஜூஸ் மாதிரி. சரியா ஐயாங்கிறதா நான் செய்யறது இல்ல. அப்படி குழம்பு வைக்கலாம், தட்டைப்பயிர்ல போடலாம், நல்லா இருக்கு. தட்டைப்பயிர் குழம்பு நல்லா இருக்கு. தட்டைப்பயிர் குழம்பு நல்லா இருக்கு. தக்காளி 2 தக்காளி, வெங்காயம் வணங்கிட்டு தக்காளி. உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிரும். அதில் நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவேன். இப்பயே நான் மஞ்சளும் போட்டுக்குவேன். 2 ஒட்டுக்காவே செஞ்சிருவேன் நான். மஞ்சள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா பருவானு உப்பு போட நல்லா சொத நல்லா தக்காளி நொங்கு மாதிரி வெந்துடும். இந்த மாதிரி வெந்துட்டா நல்லா இருக்கும். அதுக்குதான் கொஞ்சம் உப்பு போட்டுருது. இப்போ சொரக்காய் வந்து அப்படியே தொல்லி செருக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே அள்ளி போட்டு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்காங்க. அப்பதான் பெருசு பெருசா போட்டா நல்லா இருக்காது. நறுக்கு சாப்பாடுலாம் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நம்ம வந்து தட்டைப்பயிர் குழம்புக்கு இந்த மாதிரி போட்டோம்னா தான் பெருசா போடணும். இந்த மாதிரி நம்ம வளர்க்குற ஐட்டத்தெல்லாம் செஞ்சோம்னா அப்படி குட்டி குட்டியா இருக்கு போட்டுக்கணும். அப்பதான் சோத்து போட்டு பேஞ்சு அப்படியே சாப்பிட்டு நல்லா இருக்கும். எனக்கு சொரக்காய் சீசன்லாம் வந்தா சொரக்காய் வாங்கிக்குவேன். காரத்துக்கு போறேங்க ஒரு காய் விட்டேன். வெறுமிளகாத்தூள்லாம் போட மாட்டேன், நம்ம வீட்டுல அரைச்ச மிளகா. நீங்க வெறுமிளகாத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இப்படி போட்டுக்காங்க. ஒரு கலரிட்டு மூடி வைப்போம். கொஞ்சமா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்படி மூடி வைப்போம். அவ்வளவுதாங்க. வெந்தா கொஞ்சம் தேங்காய் அரைச்சுட்டா ரெடி. தேங்காய் கசகசா இருந்தா வச்சு அம்மியில அரைச்சு ஊத்துன்னு வச்சுக்காங்க, பிரமாதமா இருக்கும். அம்மிலாம் எங்க வீட்டுல இருக்குதே, கால் 2 நொண்டி ஆயிடுச்சு. அதே வந்து மண்டி போட்டு அரைக்கலாம் முடியாது. அதனால மிக்சியில ஒரு ஓட்டி அரைச்சிக்குவேன். காய் முழுகிற அளவுக்கு போதும். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி வச்சோம்னா காய் வெந்துடும். ஏன்னா சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கிறோம். பிஞ்சு சொரக்காய், அதனால சீக்கிரம் வெந்துடும். மூடி வச்சு வேவிட்டோம். நான் ஒரு 2 பீஸ் தேங்காய் அரைச்சி ரசம் ரெடி. வெளியில போயிட்டு உள்ள வரதுக்குள்ள ரசம் வச்சு முடிச்சிட்டேன். அவ்வளவுதான். ரசம் என்ன இருக்குன்னு ரசம் ரெடி ஆயிடுச்சு. காய் பாருங்க, நம்ம தண்ணி ஊற்றினா சுண்டிருச்சு. நான் கொஞ்சோண்டு வெறும் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுவேன். அப்படியாவும் சாப்பிடலாம். கொஞ்சம் பத்தாதுன்னு வெறும் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி பீஸ்ல 2 பீஸ் தேங்காய் போட்டிருக்கிறேன். இதுக்கு நான் கல்லையெல்லாம் போட மாட்டேன், சும்மா வெறும் தேங்காய் கூட அரைச்சு. கசகசா போட சொன்னேன், எங்க வீட்டுல கசகசா இல்ல. கசகசாலாம் ரேட் அதிகம். அது போட்டா உடம்பு குளிர்ச்சி தாங்கன்னு. அதான் விலை அதிகம். தூக்கு நல்லா வருமா பாரு. இதுக்கு நான் 10 கிராம்லாம் சேர்த்த மாட்டேன். வெறும் தேங்காய் மட்டும் சும்மா அப்படியே அரைச்சி ஊத்திக்கலாம், நல்லா இருக்கும். வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சிட்டேன். இது ஊத்திக்கலாம்.
நீங்க நிறைய குழம்பு எடுக்கிறீங்க, கொஞ்சம் நடக்கல இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். நடக்கல அரைச்சி ஊற்றினாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அது குழம்பு நிறைய கிடைக்கும். நமக்கு குழம்பு நிறைய விழுந்தா சில பேர் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊத்துறேன் போதும். இதே பாருங்க எவ்வளவு குழம்பு ஆகும். ஒரு 5 நிமிஷம் வச்சா ஓகேமா? ஆமா கண்ணு, ஒரு 5 நிமிஷம். இந்த தேங்காய் இந்த பச்சை வாசனை கொஞ்சம் அடங்கணும். கொஞ்சம் என்ன தேங்காய் தான், கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதும். ஊத்திக்கோ போதும். இவ்வளவுதான் நம்ம வீட்டுல சொரக்கா குழம்பு ரசமும் ரெடி. வாங்க சேர்ந்து எல்லாம் சூப்பரா சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். இது நல்லா கொதிச்சு வர்றதுக்குள்ள சனிக்காம வந்து ஒரு மண்டபத்தை ட்ரெஸ் எல்லாம் போடுங்க, அதெல்லாம் பார்க்க போடுங்க, அதெல்லாம் கூட காட்டுறோம். அதெல்லாம் பாருங்க. அதுவும் இங்க குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்க, பாப்பாக்கு ஸ்வெட்டர் எடுக்க வரலான்ட்டு 1 மணி நேரமா ஒரே இடத்துல நின்று இருக்கு. இப்ப எடுத்ததை காமிமா, இது காமி நல்லா இருக்காளேன்னு பார்ப்போம். ஸோ இவ்வளோ நேரம் தேடி இது ஒன்று எடுத்திருக்கோம். இது வந்து வின்டருக்கு ஏற்ற மாதிரி ஸ்வெட்டர் டைப்பு. ஆமாம், அந்த இது ஓப்பன் பண்ணி காமிமா. ஃபுல்லாக வந்து அந்த பட்டன் டைப் தான், மெட்டல் பட்டன். இது பின்னாடி இந்த சைடு இருந்து போட்டுக்கலாம். கீழே லெக்குமே ஃபுல் ஓப்பன். ஃபாரின் டைப். குழந்தைங்கலாம் ஃபாரின்ல இந்த மாதிரி தான் ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. சென்னையில அடிக்கிற குளிருக்கு இதெல்லாம் போதும். ஹைட் இன்னும் பெருசா மகன், இது கரெக்ட்டா இருக்கு பாப்பாக்கு. சரி இருக்கு பாப்பாக்கு. டேப்ல அளவெடுத்துட்டு இருக்கேன். 1 மணி நேரம் தேடி அந்த ட்ரெஸ் பத்தல அப்படின்னு ஆயிப்போச்சு. 80 சென்டிமீட்டராமா? 80 சென்டிமீட்டரு. ஆனா இது வந்து 54 தான் இருந்துச்சு. ஆனா விளம்பரம் பண்ணாங்க ஆஹா ஓஹோன்னு. இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது ரேட்டு ஊருப்பட்ட விலை. இங்க பாருங்க, நார்மல் குழந்தைங்க ஸ்வெட்ரு 250 ரூபாயா. நம்ம வெளியில வாங்கினாலே 200 ரூபா 150 ரூபாய்க்கு வாங்கலாமா குழந்தைங்களது. வந்து அம்மாவுக்கு ஷர்ட்ரு இந்த மாதிரி போடுமா, இது சூப்பரா இருக்கு. இது ஓப்பன் பண்ணு, இது உனக்கு கரெக்டா இருக்கும். பத்தல, சின்னதேம்மா, பட்டன் போட முடியல. மம்மிக்கு தேடி கண்டுபிடிச்சாச்சு. குள்ள இது மண்டைக்கு போடுற மாதிரியே இருந்ததுன்னா, ஹூடி டைப்ல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பட்டன் போட முடியுதாம்மா? நல்லாதான் இருக்கு. இதோட விலை பாருங்க, 500 rupees. பட்டன் டைப், அழுத்துற டைப் தான். இல்ல இல்ல மேக சரிப்பா, வேற எதுக்கு போய் பார்ப்போம். எவ்வளோ பெரிய கடை. ரேட்டெல்லாம் எப்படி, பரவாயில்லையா? ஆமா, ரேட்டு எல்லாமே டாப் ரேட்டு. இது வரும் இங்கே நார்மலாக எடுத்தாலே அந்த விலை தான். இவங்க ஆஃபரு, விலை மலிவு, 50% அப்படி இப்படின்னு பில்டப் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லது. இது வந்து 700 ரூபாயாம்மா இந்த பேண்ட்டு, ட்ராக் பேண்ட்டு. ஆனால் ஒரிஜினல், இது எல்லாமே வந்து பிராண்டட் தான், ஒரிஜினல் தான் எல்லாமே. 700 ரூபா வரும். ஆனால் நம்ம பட்ஜெட்டு ஒரு 200-300 ரூபாய்க்கு இதை விட நல்லதாக எடுக்க முடியாது. இந்த ரேஞ்சுக்கு நம்ம லோக்கல்லே எடுத்துக்கலாம். நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இது எப்படி இருக்கு? ஷாப்பிங் முடிஞ்சுதா? முடிஞ்சது. ஷாப்பிங் ஒன்றும் அப்படியே வந்தாலும் சுற்றி பார்த்துட்டு மட்டும் ரிட்டர்ன் போகலாம். கட்டு கட்டா காசு எடுத்துருந்து கணக்கு பார்க்காம செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வரலாம். ஆமாம், ஏன் அந்த லெவலில் இருக்குது. 1000, 1500, 800, 700. ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து இங்கே பரிமள மஹாலில் வந்துட்டு ஒரு இது எக்ஸ்போ மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஆமாம், இது எல்லாம் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது. சும்மா போய் பார்ப்போம். வீடு கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் யாராச்சும் வீடு கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே பரிமள மஹாலில் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆமாம், உள்ளே போகலாம். சும்மா அதான் சும்மா வந்து பார்க்கலான்னு வந்தோம். இந்த பைய லாபம் சும்மா உள்ளே போயிட்டு அப்படியே வருவோம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்துருந்தோம்னா ஐடியா கிடச்சிருந்துருக்கோம். சும்மா பார்க்கலாம். இங்கே கிச்சன்னா இதுதாங்க கிச்சனு.
செம்ம லக்ஸுரியா இருக்கு. எப்படிமா இருக்கு கிச்சனு? சின்ன கிச்சன். சூப்பரா இருக்கு, பயங்கர ரிச்சு. இதான் இது ஐலைனர் கிச்சன் நம்பாங்க. இதுதான் ஐலைனர் கிச்சனு. இது மாதிரி ஓப்பனா இருக்கும், சென்டர்ல இருக்கும் கிச்சனு. எவ்வளோ செம்மையா இருக்கு பாருங்க. சே, இங்க பாருங்க ஃபுல்லா ஹைட்ராலிக். சரி வாமா நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஸ்டாலோட நேமே இவங்களுக்கு தான். ஈரோடு வந்தீங்கன்னா வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, ஏ கிளாஸ். ஆமாம். ஸோ இது வந்து செகண்ட் கிச்சனு. மார்க் இன்டீரியர் அண்ட் அலுமினியம் அப்படிங்கிற ஒரு இது இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷன். ஸோ எங்களுக்கு வந்த இன்ஜினியர் தான் வந்து சரியில்லாத இன்ஜினியராக போயிட்டாங்க. நல்லா பிளான் பண்ணி சூப்பராக கட்டணும். அங்க பாருங்க எல்லாம் ஃபுல்லா மினியேச்சர் ஹோம்ஸ் நிறைய இருக்கு. இங்க பாரு மாமா, வீடு பாரு, மினியேச்சர் வீடு. இந்த மாதிரி இந்த பிளான் வந்து நமக்கு முன்னாடியே எப்படி வீடு கட்டுவோம் அப்படின்னு வந்து மினியேச்சர்ல ரெடி பண்ணி காமிச்சிடுறாங்க. சூப்பரா இருக்கு எல்லாம். இந்த கதவு பாருங்க, ஏதோ அரண்மனை கதவு மாதிரி இருக்கேமா. அடி அது அப்படி காலிங் பில்லே தேவையில்ல. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது இவங்களோட இது வந்து கோல்டன் இன்டீரியர் இல்லை டிம்பர், கோல்டன் டிம்பர். செம்மையா இருக்கு. ஸோ ஈரோடு சரௌண்டிங்கில் யாராச்சும் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்துட்டு மட்டும் போங்க. வீடு எப்படி கட்டலான்னு உங்களுக்கு சூப்பரான ஐடியா கிடைக்கும். ஆமாம், ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான். வீடு வந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி கட்டுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி விஷுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இன்ஜினியர் அப்படி கட்டலாம் இப்படி கட்டலாம்னு சொல்லுவாங்க, ஆனால் அவுட்புட் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு எப்படி வரணும், கிச்சன் எப்படி வரணும், அவுட்புட் எப்படி இருக்கும், எல்லாமே வந்து A to Z எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம விஷுவலாக பார்த்து கட்டிக்கலாம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் வீடியோ எடுக்கிறேங்க. இந்த புக்கு ஒரு 200 புக் பண்ணிக்கிங்களா, வீட்டில் கொடுத்துறேன். இந்த மாதிரி போர் மிளகாவிலேருந்து வர மிளகாவிலேருந்து வீட்டில் படுற அரிசி வத்தலேருந்து கஞ்சி வத்தல் புக்கு வத்தலேருந்து எல்லா வத்தலும் சூடாக இருக்குது. சூடு ஆகணும், நல்லா முருங்கன்னு நல்லா முருங்கன்னு அவ்வளோ எப்படி நல்லா இருக்கா? என்ன இல்லாமல் செய்யலாம். ஃபுல்லுமே கருங்கல்ல செம்மையா இருக்கு துவைக்கிறது. பார்க்க ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கு, ஃபுல்லா மாடர்னாகவும் இருக்கு. ஸோ இந்த கருங்கல்லையே வந்து கபோர்டெல்லாம் வச்சிருக்காங்க. இது சிங்கா இல்லை மீன் தொட்டியான்னு தெரியல, இத்தனை பெருசு இருக்கு. ஸோ இந்த டோர் பாருங்க, செம்மையா இருக்கு. இது மெட்டலாங்கண்ணா? மெட்டல் டோருங்களா வுட்டுங்களா? இது வந்து ஜி டோர் சார். ஓகே, இது வந்து பியூர் காப்பர் டோருங்க. ஓகே, இது காப்பரா? ஓகே ஓகே. காப்பர்ல வந்து பஞ்ச் பண்ணி டிசைன் எடுத்துருக்காங்க ஒரே ஷீட். ஓகே ஓகே. இது வில்லா டோர். ஸோ இதுவும் சூப்பராக இருக்கு. இது உங்களுக்கு சேம் அதுதாங்க, இன்ஜினியர் தான். நல்லா பிரம்மாண்டமா இருக்கு டோரு. இது என்ன ப்ரைஸுங்கண்ணா, ஸ்டார்டிங் ப்ரைஸ்? இது வந்து 1,50,000 சார். ஸோ 1,25,000 ரூபாய் வாங்கிக்கலாம். அது 1,40,000. இது 1,40,000, 1,20,000. ரெண்டு குழந்தைங்க வைஃப் இருப்பாங்க சமைக்கிறது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் டோர் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். செம்ம ரிச்சாக இருக்குது டோர் எல்லாமே. ஃபஸ்ட்டு இங்கே வந்தால் வந்து நம்ம லைவாக வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நடக்கிற இடத்துல வந்து பார்க்கிங் டைல்ஸ் நம்ம எப்படி ஃபீல் ஆகும் நம்ம வீட்டுக்கு போட்டோம் அப்படிங்கிறத வந்து நம்ம லைவாக இங்கே நடந்து பார்த்தே வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து இந்த செங்கல் வந்து இதுக்கு சிமெண்ட்டே தேவையில்லமா? இந்த செவுத்துக்கு ஃபுல்லாக லாக்கிங் சிஸ்டம் சூப்பராக இருக்குது. ஆமாம்,
சரி வாமா போகலாம், அடுத்த இதுக்கு போவோம். வீடு கட்டுறவங்க வரலாம், தாராளமாக வரலாம். இதுக்கு மேலே வந்து நார்மல் இது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரெடிமேடாக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம வீட்டில் நம்ம எங்கே கட்டணுமோ அங்கே கொண்டு வந்து வச்சுருவாங்க. எல்லாம் ஃபுல்லாக காங்கிரீட் டைப்மா. எப்படி செம்ம ஐடியா. இந்த வீடு கட்டுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல. எப்படிவா, நல்லா இருக்கா? நார்மல் வீடு அவ்வளோதான். ஆஃபீஸ் ரூம். நம்ம ஒரு வீடு கட்ட எப்படியும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகுமா? இதெல்லாம் மாதம் 1 மாதம் 2 மாதத்துலேயே முடிச்சிருவாங்க. குழம்பு ரெடியாமா? குழம்பு ரெடிக்கணே, குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நான் வேலைக்கு கிளம்புறதான். போய் குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பலாம் வாங்க. சுவையான சொரக்கா குழம்பும் ரசமும் எல்லாம் நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மா கையில ஒரு சர்ப்ரைஸ் பண்றீங்க. டாடா பாய் see you. வாங்க குழம்பு பாருங்க, சொரக்கா குழம்பு மணக்குது அப்படியே. ஓகேமா, பாய் பாய் see you.